வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா, மை இந்தியா 24x7 அந்த யூடியூப் சேனலுடைய முக்தார் என்பவர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு சிறையில் இருக்கிறார். அவரு பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மகளிர் அணி, ஒரு இஸ்லாமிய சகோதரிய, அவர் தெரியல உங்களுக்கு, வழக்கமா கேலியும் கிண்டலும் நக்கலுமா பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி தவறா பேசி அந்த சமுதாய சகோதரியை கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இன்னைக்கு அவர் ஜெயில இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம காமராஜரை பத்தி இழிவா பேசி, தரக்குறைவா பேசி, அவதூறாக பேசியதை பத்தியும் இன்னைக்கு நிறைய புகார் வந்தது. ஆனா அது மேல ஒரு நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்க. சமீபத்துல இப்ப தூத்துக்குடியில் உள்ள நீதிமன்றத்துல அவருக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி நடந்துச்சு, யாரால் நடத்தப்பட்டது, அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வாருங்கள் பார்ப்போம். மை இந்தியா 24x7 அந்த யூடியூப் சேனல்ல முக்தார் அவர் தான் அதுல நேர்காணல் பண்ணுவாரு. யார் யாரெல்லாம் நேர்காணல் பண்ணாரோ அவங்கள ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இன்டர்வியூ எடுக்க வேண்டியது. அதுல பாத்தீங்கன்னா அவரை பத்தி நக்கலு, நையாண்டி, கேலி, கிண்டல், இதுதான் அவருடைய வேலை. யார பேட்டி எடுக்கிறாரோ அவரை பத்தியும், அவரு இருக்கக்கூடிய சமுதாயத்தை பத்தியும், இல்ல அவரு சார்ந்திருக்க கட்சியுடைய தலைவரை பத்தியும், அவங்களுடைய கொள்கைகளை பற்றியும் பெரிய அறிவாளி மாதிரி கிண்டல் நக்கலா பேசுவாரு. இதுதான் அவருடைய வழக்கம். ஏற்கனவே சத்தியம் டிவில இப்படிதான் இருந்தாரு, அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. எல்லாரும் அவரை அடிக்க போனாங்க, அவருடைய சத்திய மரணத்தை முற்றுகையிட்டாங்க. கடைசியில என்ன பண்ணாங்கன்னா அவரை சத்தியம் டிவில இருந்து விரட்டி விட்டாங்க. அவர் அதுக்கப்புறம் வெளியே போய் தான் மை இந்தியா 24x7 அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாரு. அதுல கிறிஸ்தவ மத போதகர் காட்பிரே நோபல் என்பவரை நேர்காணல் பண்றங்கிற பெயர்ல நாடார் சமுதாயத்தை பத்தியும் பெருந்தலைவர் காமராஜர் பற்றியும் அவதூறா பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார்னா, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்துலதான் தமிழகத்துல லஞ்சம் முதல் தொடங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம சிவகாசியில் இருக்கக்கூடிய நாடார்கள் கள்ள நோட்டு அச்சடிச்சாங்க, விருதுநகர்ல இருக்கக்கூடிய நாடார்கள் கலப்பட தொழில் செஞ்சாங்க. இதுக்கு முதல்வராக இருந்த காமராஜர் உறுதுணையா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி போறாம் போக்கா பொத்தம் பொதுவா அந்த ஒரு பேச்சு பேசிட்டு போயிட்டாரு, நக்கலா கிண்டலா. இதுக்கு அந்த கிறிஸ்தவ மத போதகர் இருக்காரு, அவரும் அதுக்கு உடந்தை. 2 பேருமே பேசி வைத்து காமராஜரை இழிவா பேசியிருக்காங்க. காமராஜர் மேல ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா தமிழகத்துல 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி தந்த ஒரு மகான், படிக்காத மேதை. அவரு படிக்கட்டா கூட மற்ற பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேணும் அப்படின்னு சொல்லி கிராமந்தோறும் பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வச்சு, இலவச கல்வியை கொண்டு இலவச பாடத்திட்டத்தை கொண்டு இலவச சீருடையை கொண்டு பிள்ளைகள்லாம் படிக்க வரணுங்கிறதுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு இன்னைக்கு நாம எல்லாம் அப்படி உட்கார்ந்து இருக்கோம்னா அதுக்கு காரணம் பெருந்தலைவர் போட்ட பிச்சை, அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவரால் தான் நம்ம எல்லாரும் படிச்சு இன்னைக்கு பெரிய ஆளா வந்திருக்கோம். நிறைய பேர் பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்காங்க, பெரிய நாட்டை ஆளக்கூடிய சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்கன்னா காரணம் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தான். அப்படிப்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். எத்தனையோ அணைக்கட்டுகளை கட்டி இன்னைக்கு தமிழகத்துல விவசாய புரட்சியை ஏற்படுத்திய பெருந்தலைவர் காமராஜர். கனரக தொழிற்சாலைகளை பூரா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வச்சு தமிழகத்தை ஒரு தொழில் புரட்சி ஏற்படுத்தியிருக்கார். அப்படிப்பட்ட மாமனிதர் காமராஜரை இந்த தற்குறி முக்தார் தரக்குறைவாக, காமராஜருடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக கேவலமாக பேசியிருந்தாரு. இதை பார்த்த உடனே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே கண்டன குரல் எழுப்பினாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க, அவருடைய உருவ பொம்மையை கொளுத்தினாங்க. இப்படி பல சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றது. சமுதாய தலைவர் எல்லாம் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இதுல குறிப்பா பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் NR தனபாலன் அவர்கள் அனைத்து சமுதாய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு எக்மோர் ராஜரத்ன ஸ்டேடியம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல முதல் முறை அவருடைய முக்தாருடைய உருவ பொம்மை கொளுத்தப்பட்டது. இப்படி செஞ்சதுக்கு அப்புறம் எந்தவித ரியாக்ஷன் இல்ல. ஏன்னா அப்ப இருந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. என்ன சொன்னாங்கன்னா NR தனபாலன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க.
இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும், சமுதாய தலைவர்கள், சின்ன சின்ன அமைப்பு வச்சிருக்கக்கூடிய எல்லாருமே அந்தந்த காவல் நிலையங்களை முக்தாரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு புகாரை பதிவு பண்ணுங்க. அப்புறம் அதுக்கு சரியாக பண்ணலன்னா நீதிமன்றத்துல வழக்க தொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க. நிறைய 100க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள்ல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அந்த சின்ன சின்ன அமைப்பு வச்சிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் புகார் மனு பதிவு பண்ணாங்க. ஆனா எந்தவித ரியாக்ஷன் இல்ல. காரணம் என்னன்னா, திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போதைய முதல்வர் முக்தாரை கைது பண்ணாம என்ன செஞ்சார் தெரியுமா? அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு தேவை என்கிறதுக்காக 2 துப்பாக்கி ஏந்திய காவலாளிகளை அவருக்கு போட்டார், பாதுகாப்புக்காக போட்டார். காமராஜரை இழிவுபடுத்திய ஒருத்தரை கைது செய்யாம, அவரை மேல தண்டனை கொடுக்காம, அவரை காப்பாற்றக்கூடிய வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தது. இதற்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துலதான் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞரணி தலைவர் வழக்கறிஞர் எஸ் ஜெயச்சந்திரன், தூத்துக்குடியை சேர்ந்த வழக்கறிஞர் அவர் உடனடியா என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய முத்தியாபுரத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் மூலமா அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல ஒரு மனு தாக்கல் பண்றாங்க, ஒரு புகார் மனு கொடுக்கறாங்க. எப்ப கொடுத்தாங்கன்னா, இழிவாக பேசியது 30/11/2025 பேசுறாரு. உடனடியாக எதிர்ப்பு கிளம்பின உடனே ஜெயச்சந்திரன் அவர்கள், வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் அவர்கள் முத்தியாபுரத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் மூலமா முத்தியாபுரம் காவல் நிலையத்துல ஒரு புகார் பதிவு பண்றாங்க. பட் புகாரை வாங்கிக்கிட்ட காவல்துறையினர், அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர் அதை தூக்கி கிடப்புல போட்டாரு. ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, ஒரு பிரச்சனையும் பண்ணல, அப்படியே தூக்கி வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். எதுவுமே ஒரு ஒரு துரும்ப கூட அசைச்சு போடல. இதை பார்த்த அவங்க அட்வொகேட் நம்ம ஜெயச்சந்திரன் அவர்கள், என்ஆர் தனபாலன் அவருடைய அறிவுறுத்தலின்படி பாலகிருஷ்ணனை கூப்பிட்டு, வாங்க நம்ம கோர்ட்ல ஒரு கேஸ பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி நீதிமன்றத்துல பாலகிருஷ்ணன் பேர்ல வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் ஒரு வழக்க பதிவு பண்றார். அதாவது யார் மேல பதிவு பண்றாருன்னா, அதாவது புகார் மனு அளித்தோம், முத்தியாபுரம் காவலுடைய ஆய்வாளர் அவர் மீதும், அவர் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் அவர் மீதும், காமராஜரை இழிவாக தரக்குறைவாக அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக பேசிய அந்த முக்தார் அகமது என்ற தற்குறி மீதும் ஒரு வழக்க பதிவு பண்றாங்க. 4/12/2025 தூத்துக்குடி நீதிமன்றத்துல பதிவு பண்றாங்க. இது கேஸ் போயிட்டு இருக்கு. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு தூத்துக்குடி நீதிமன்றத்துல நீதி அரசர் இலக்கியா என்கிற ஒரு நீதி அரசர் அந்த கேஸ் வருது. அவங்க அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, காமராஜரை பத்தி தவறாக பேசிய முக்தார் மீது உடனடியாக இன்னும் 4 வாரத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அப்படி வழக்கு பதிவு செய்யாத பட்சத்தில் முத்தியாபுரம் காவல்துறை ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு பதிவு பண்றாங்க, நீதிமன்றத்துல பதிவு பண்றாங்க. இது பதிவு பண்ண உடனே ஏற்கனவே முக்தார் அந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த மகளிரணி இஸ்லாமிய சகோதரி கொடுத்த புகாரின் பேரில் இன்னைக்கு அவர் ஜெயில இருக்கிறார். ஜெயிலுக்கு போய் 1 மாசம் ஆச்சு. ஏன்னா இப்ப புதிதாக தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களை இன்னைக்கு முதல்வர் ஆகியிருக்காங்க. முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடக்குது. அப்ப இதுவரை முக்தார் மீது போலீஸ் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு எல்லாம் விளக்கப்பட்டது. இது மட்டுமில்ல, திருச்சி சூர்யாவும் முக்தார் அகமது இருவரும் பேசும்போதுதான், 2 பேரும் நேர்காணல் பேசும்போது 2 பேருமே பேசி வச்சுக்கிட்டு அந்த பிஜேபி மகளிரணி அந்த இஸ்லாமிய சகோதரியை தரக்குறைவாக அவதூறாக ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ பல பேரோடு அந்த பெண்ணை இணைத்து தகாத வார்த்தைகளை சொல்லி சூர்யாவும் முக்தாரும் அகமதுவும் அந்த பேட்டி எடுத்திருப்பாங்க. இதுல கொதிப்படைஞ்சு போன அந்த சகோதரி காவல்துறையில மனு கொடுத்து நீதிமன்றத்துல போட்டு இன்னைக்கு அவரை உள்ள வச்சிருக்காங்க. 2 பேரும் உள்ள இருக்காங்க, குண்டாஸ் போட்டிருக்காங்க.
ஏன்னா குண்டாஸ் போட்டு எப்படி ஒரு 6 மாசத்துல இவர் உடைச்சிட்டு வெளியே வந்துருவாரு. யாரு? முக்தார். அந்த சமயத்துலதான் இப்ப தூத்துக்குடியில இலக்கியா என்கின்ற நீதியரசர் ஒரு அருமையான ஒரு பதிவிட்டு இருக்காங்க. இன்னும் 4 வாரத்துல முக்தார் மீது ஒரு வழக்க பதிவு எஃப்ஐஆர், அதாவது முதல் கட்ட தகவல் அறிக்கையை பதிவு பண்ணணும், அதாவது எஃப்ஐஆர் போடணும், போட்டு அவரை கைது பண்ணணும். இப்ப அவர் சிறையில் இருக்கிறார். சிறையில் இருந்து எப்ப வெளியே வந்தாலும் அடுத்த நொடி அவரை கைது பண்ணி மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என்கிற தொழில அவர் மேல வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்துல நீதியரசர் இலக்கியா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி மற்ற காவல்துறையில அளிக்கப்பட்ட புகார்கள் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. 100க்கும் மேற்பட்ட காவல்துறையில பெண்டிங் இருக்கு. அதை கோர்ட்ல வழக்கு பதிவு செய்யலாம். அதுக்கு வழக்கு பதிவு செய்கிறது எல்லாமே பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் அவருடைய அறிவுறுத்தலின்படி தூத்துக்குடி இருக்கக்கூடிய வழக்கறிஞர், நம்ம மாநில வழக்கறிஞர் எஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் தன் சொந்த முயற்சியில யார் அவரை தொடர்பு கொண்டாலும் அந்த கேஸை நடத்துறதுக்கு அவர் தயாரா இருக்கிறாரு. அதனால நம்முடைய மக்கள் முக்தார் அகமது மீது ஒரு செய்த தவறை அவருக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் நம்முடைய ஜெயச்சந்திரன் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவர் இலவசமாக உங்களுக்கு அங்கே வாதிட தயாராக இருக்கிறார். இப்படி பல இடங்களில் முக்தார் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவரை விழாமல் துரத்த வேண்டும். அவர் இனிமேல் யூடியூப் சேனலில் இன்டர்வியூ என்ற பெயரில் இந்த கேலி கூத்து நக்களை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்றால் பல இடங்களிலே அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். நீதிமன்றங்களிலே வழக்கு பதிவு செய்து அவருக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இதை இன்னைக்கு எத்தனையோ பேர் காமராஜருக்காக முக்தார் பேசினதுக்கு போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா முதலா பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்களுடைய சார்பில் இன்னைக்கு அவர் மேல வழக்கு பதிவுபட்டிருக்கு. இந்த வழக்கானது இன்னும் 4 வாரத்துல ஒரு சரியான எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் விரைவில் அவருக்கு ஒரு தகுந்த தண்டனை கிடைக்கும் என்பதை எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். நிச்சயமாக முக்தார் வெளியே வந்தாலும் மீண்டும் இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் அவர் சிறைக்கு செல்வது உறுதி என்பதை இந்த வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.